இன்னைக்கு ஒரு பக்கம் என்னன்னா புதுச்சேரியில திருவிழா, இன்னொரு பக்கம் நம்ம கழகத்துல திருவிழா, இன்னொரு பக்கம் நம்மளுக்கு திருவிழா. அது என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு பழைய ஆலமரம் விழப்போற ஒரு சின்ன கதையை பார்த்துடலாம். $120 மில்லியன் ஸ்கேம். என்னமா வாழ்ந்திருக்காரு பாருங்களேன் நம்ம மீசக்கார தலைவர். அதாவது இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட 1020 கோடி ரூபாய். ரொம்ப சின்ன அமௌண்டா தெரியுது இல்ல. மக்கள் தினம் எப்படியாவது நம்ம குடும்பத்துக்காக ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சிடலாமான்னு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 1000 கோடி ரூபாவை தமிழ்நாட்டோட நகராட்சி துறையோட அமைச்சர் கே நேரு அவர்கள் இந்த 4 ஆண்டுகள்ல மட்டும் சம்பாதிச்சிருக்காருன்னா மிச்சம் இருக்கிற துறைகள், மிச்சம் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த 1000 கோடி ரூபாய் வெறும் நகராட்சி துறைக்கு கீழே இருக்கிற 5 துறையில இருந்து மட்டும்தான். அதை தாண்டி இன்னும் பல கணக்குகள் இருக்கு. அதை கூடிய விரைவில் ஈடி கொண்டு வருவாங்க நம்புறேன். இப்போ கணக்குல வந்தது மட்டும் பார்த்துடலாம். அந்த 5 துறைகள்ல முதல் துறை எது தெரியுமா? நகராட்சிகள்ல டாய்லெட், அதாவது கழிப்பறை வசதி கட்டுறதுக்காக ஒதுக்கப்பட்ட ஃபண்ட்ல அடிச்ச காசு. கழிப்பறையை கூட விட்டு வைக்கல பாருங்களேன். ரெண்டாவது, நம்ம தூய்மை பணியாளர் இருக்காங்கல்ல, அதாவது சானிட்டரி ஒர்க்கர்ஸ், அவங்கள தனியாருக்கு வித்தது மூலமாகவும் வெளியே இருந்து அவுட் சோர்சிங் மூலமா வேலைக்கு எடுத்தது மூலமாகவும் ஃபண்டை அடிச்சிருக்காங்க. மூணாவது NABARD, அதாவது நபார்ட் பேங்க் மூலமா ரூரல்ல டெவலப்மெண்ட் பண்றதுக்காக, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக ஃபண்ட் ஒதுக்குனதுலயும் அடிச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு கடனுக்கு மேல கடன் வாங்கி மூழ்கி இருக்கு. அதுக்கு மேலேயும் கடன் வாங்கி ப்ராஜெக்ட் பண்ணி தமிழ்நாட்டை வளர்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டை போட்டா அதுலயும் ஒருத்தன் பணம் அடிக்கிறாங்கன்னா ஈவு இறக்க எந்த அளவு இருக்குன்னு பாருங்களேன். 4வது மற்றும் 5வது ப்ராஜெக்ட் என்ன தெரியுமா? ஏரிகளை சுத்தம் செய்யற ப்ராஜெக்ட், அதாவது தூர் வார ப்ராஜெக்ட், நகராட்சிக்குள்ள இருக்கிற ஊர்களில் ரோடு போடுற ப்ராஜெக்ட், தண்ணி சப்ளை பண்ற ப்ராஜெக்ட், எல்லா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்களையும் கட்சி நிதி என்கிற பேர்ல ஒவ்வொரு கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட இருந்தும் கமிஷன் வாங்கியிருக்காங்க. அது 1% இல்ல 2% இருந்தா கூட பரவாயில்ல, ஏத்துக்கலாம். ஆனா 10% 20% வாங்கும்போது ஒவ்வொரு ப்ராஜெக்டோட குவாலிட்டியும் எப்படி சார் இருக்கும்? 1 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டுக்கு 10 லட்சம் 20 லட்சம் கமிஷன் வாங்கினா ரோடு எந்த லட்சணத்துல இருக்கும்? இந்த லட்சணத்துல தான் இருக்கும். நம்ம பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டோம். அது மூலமா அவங்க அறுவடை பண்ணி நல்ல லேண்ட் குரூசர் காரை வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம 1000 ஓட்டுக்கு வாங்கிட்டு 4000 கோடி என்னாச்சு சார், 4000 கோடி என்னாச்சு சார்னு மீம்ஸ் போட்டுட்டோம், ஹேஷ்டேக்ஸ் போட்டுட்டோம், ஸ்டேட்டஸ் வச்சுட்டோம், சுத்திட்டு இருக்கோம். எதுல? போட்ல. நம்ம மக்களோட நிலைமையை நினைச்சு சிரிக்கிறதா இல்ல வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல. சரி, ஏதோ வறுமையினால ஓட்டு போடுறேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டீங்க. சரி, அந்த நபருக்கு தான் ஓட்டு போடணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா என்ன? சாமி கண்ணை குத்திரோன்னு பயமா சார்? மக்களோட வயத்தை அடிச்சு கிட்னியை திருடி 1000 கோடி 2000 கோடின்னு சம்பாரிச்சு பயம் இல்லாம ஒருத்தர் சுத்திட்டு இருக்கும்போது நம்ம எந்த சாமிக்கு சார் பயப்படணும்?